வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளி ஹவுஸ் ஒய்ஃப் பேசுகிறேன். கடந்த 55 வருஷமாக நான் அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்கேன். எஸ்டேட்டை விட்டால் எனக்கு கல்லிடை குறித்து விட்டால் வேறு வழி தெரியாது. எங்கள் வாழ்வாதாரம் என்னன்னு எங்களுக்கு புரியல. நாங்கள் சரி இப்போ வேலை நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்டால் நீங்கள் ஜாதி அடிப்படையில் தான் வேலை, நான் ஒரு கிளாஸ் கல்வியாவது பழச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கு கூட 55 வயசு ஆகிட்டு கிடையாது உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. அதுலேயும் எங்களுக்கு கேட இல்லை. ஆனால் நாங்கள் இந்த மாஞ்சோலையில் இருந்து வாழ்ந்து 55 வருஷமாக வாழ்ந்து ரேஷன் கார்டில் இருந்து ஆதார் கார்டில் இருந்து ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாம் போட்டுருக்கோம். கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியும் கொடுப்போம். எங்கள் மாதம் 1000 ரூபா பிடிச்சிருவாங்க வரி. இதெல்லாம் நாங்கள் கெட்டி தான் இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஃபாரஸ்ட்லேயோ வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒரு பதிலும் கிடைக்கல. நாங்கள் வந்து இப்போ கீழே இறங்கினா தற்கொலையை தவிர வேறு வழி தெரியல. எங்களுக்கு கஞ்சிக்கு வழி இல்லை. எங்கெல்லாமோ அம்பாசமுத்திரத்தில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஹோட்டலில் கட் பண்ணிட்டோம். ஒரு வேலை எங்களுக்கு கிடையாது. அதுலேயும் ஜாதி அடிப்படையில் தான் வேலை கொடுக்காங்க. எல்லாம் அலைஞ்சு 2-3 மாதமாக இப்போ 2 மாதமாக அலைஞ்சு வேலைக்குன்னே பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் நாங்கள் வாழ்வோம் சாவோம் அந்த மாஞ்சோலை பகுதியிலே வாழ்ந்து செத்துருவோம். பட்டியாக கிடந்தாலும் நாங்கள் அங்கேருந்தே செத்துருவோம். எங்களுக்கு அதில் ஒரு 10 சென்ட் இல்லாட்டமும் 5 சென்ட் இடம் கொடுத்தனாலும் நாங்கள் அங்கே தொழில் வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிடுதோம். ஆனால் இனி நாங்கள் வந்து கீழே இறங்க மாட்டோம். ஒரு சொட்டு ரத்தம் நாங்கள் 15 வயசுலேருந்து நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஒரு சொட்டு ரத்தம் இந்த கம்பெனியில் அட்டை பைப்பில் வாழ்ந்து வேலை பார்த்தாச்சு. இந்த ரத்தத்தை சிந்தின இதுலேயே எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அங்கே வாழ்ந்துக்கிடுதோம். ஆனால் இது அரசு நல்ல முறையில் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தரணும். இல்லையா இப்போ நாங்கள் ஒரு 2 மாதமாக கரண்ட் எங்களை கட் பண்ணிட்டான். இப்போ தண்ணி கிடையாது, குடிக்க கூட தண்ணி இல்லை மக்களுக்கு. கரண்டில் நாங்கள் இல்லாமல் இருட்டு வீட்டுக்குள்ளே இருக்கோம். மண்ணெண்ணையும் ரேஷன் கார்டில் மண்ணெண்ணெய் கிடையாது எங்களுக்கு. எல்லாம் இருட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபோன் பேசணுன்னாலும் ஒரு தகவல் வேணும்னாலும் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் கீழே வந்தால் தான் ஏதாவது ஃபோன் அவசரம் பேசிக்கிட்டோம். அது இல்லாமல் என்னை போன்ற எல்லா மக்களுக்கு, லேபர் மக்களுக்கு எங்களுக்கு அங்கே உரிமை கொடுத்து எங்களுக்கு அங்கே ஒரு இடம் கொடுத்து எங்களை வாழ வைக்க எல்லாத்துக்கிட்டே பணியுடன் கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட்டு லோன் கொடுக்க வீடு ஆடு கொடுக்கணுன்னாங்க. அவங்க அப்படி லோன் கொடுத்து வீடு கொடுத்தாலும் வீடு வந்து எங்களுக்கு வேணும், வீடு இல்லை. அப்போ அந்த ஆடை வாங்கி என்ன செய்ய, லோனு கட்டுறதுக்கு எங்களுக்கு வேலை. அதாவது இவ்வளோ நாள் திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் வரைக்கும் ஒரு கிளாஸ் கல்வியாவது நான் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போய் கேட்டேன். வேலை இல்லாமல் அவங்களுக்கு 55, அதுலேயும் ஜாதி அடிப்படையில் தான் அங்கேயும் நடக்குது. அப்படிங்கிற நாங்கள் எங்கே போய் வேலை பார்ப்போம், இவங்களுக்கு எப்படி லோன் கட்ட முடியும்? அப்போ இந்த லோன் கட்டுறதுக்குனால எங்களுக்கு வேலை வேணுங்களா? வேலை எஸ்டேட்டில் இருந்தோம்னா நாங்கள் ஏதாவது ஒரு ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். அதாவது அங்கே நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்கிடுதோம். ஆமாம், 10 ஏக்கர் நிலம் எங்களுக்கு கொடுத்தா போதும். அதில் நாங்கள் எது வேணாலும் வச்சு பால் எடுத்து கீழே அனுப்புவோம், பால் எடுத்து கீழே அனுப்புவோம், கடைக்கு அடித்து அதை வச்சு நாங்கள் படிச்சுக்குவோம். அதாவது அந்த எஸ்டேட்டில் எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. ஏலக்காய் இருக்குது, கிராம்பு இருக்குது, திப்பிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. தைலத்தை காட்டில் எல்லாமே இருக்குது. அந்த அதில் உள்ளது எல்லாத்தையும் நாங்கள் வியாபாரம் பண்ணி பார்த்து கீழே கொண்டு வந்து நாங்கள் சம்பாத்தியம் பண்ணி இப்போ 1 கிலோ ஏலக்காய்லாம் 1000 ரூபா இருக்குது. இந்த 1000 ரூபானாலும் நாங்கள் அங்கேருந்தே சம்பாத்தியம் பண்ணி அதை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து விட்டு நாங்கள் எங்கள் பொழப்பை நாங்கள் பார்த்துக்குவோம். அரசு எங்களுக்கு அந்த இடத்த நாங்கள் இத்தனை வருஷ காலம் அங்கே வாழ்ந்துட்டோம். அந்த இடத்த விட்டு நாங்கள் நவள மாட்டோம். அங்கேயே நாங்கள் வாழ்ந்து மண்ணுக்குள்ளே போனாலும் அங்கே தான் எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாத்தையும் நாங்கள் அங்கே தான் வச்சுருக்கோம். நாங்கள் கும்பிடுறதுக்கு கோயிலும் அங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் நான் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு வேலை தெரியாது. ஒரு தேலையை தவிர 15 வயசுலேருந்து வேலை பார்த்துருக்கோம். அந்த தேலையை தவிர ஒன்றும் தெரியாது. இந்த கல்லிடை குறிச்சி 4 முக்கு இதுகளுக்கு தான் தெரியும். எல்லா மக்களுக்கும் படிப்பறிவு இல்லை எங்களுக்கு. நாங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க தான் அங்கே இருக்கோம். எங்கள் பிள்ளைகள் படிச்சிருக்காங்கன்னா அவங்க கீழே தான். அதுவும் நாங்கள் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கோம். ஃபீஸ் கட்ட முடியாதவங்க அனாதை மரத்தில் சேர்த்து நான்லாம் என் பிள்ளைகளை 2 பிள்ளைகளையும் அனாதை மரத்தில் தான் படிக்க வச்சேன். ஏன்னா எனக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை. எனக்குள்ள என் பிள்ளைகளை 2 வயசுலேருந்து நான் அனாதை மரத்தில் சேர்த்து என் பிள்ளையை படித்தேன். எனக்குள்ள இப்போ நான் வந்து இங்கே வந்து வேலை பார்த்தாலும் என் பிள்ளைகளுக்கு காப்பாற்ற முடியாது. ஒரு சென்ட் இடம் அவங்க கம்பெனி கொடுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து 2,80,000 கொடுத்துருக்கு. ஒரு சென்ட்டுக்கு இப்போ நான் வீடு போய் கேட்டேன், 5 லட்ச ரூபா ஒட்டிக்கு கேட்காங்க. நான் எங்கேருந்து கொடுக்க முடியாது? ஒரு ஆள் உடச்சி 5 லட்ச ரூபா ஒட்டி எங்கே பார்க்க முடியாது. எனக்குலாம் எங்களுக்கு நாங்கள் வாழ்வோம் சாவோம் மேலேயே நாங்கள் வாழ்ந்துடுவோம். நாங்கள் அங்கே இருக்க நிலங்களை நாங்கள் பாடுபட்டு நாங்கள் சாப்பிடுவோம்.